சிஸ்டி ஹெல்தி ஏனது ஏய் கட் 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 ஏய் பேபி இந்த பாம்பே மட்டும் கூட்டி வரான்னு சொல்லிருக்கேன்ல தமிழ் வர மாட்டேங்குது ஒண்ணும் வர மாட்டேங்குது நோண்ட ஆரம்பிச்சியா போட அந்த பக்கம் ஏமா நீ என்ன பண்ற வாய் என்ன பொறைய வச்சுன்னு இருக்காங்க மேக்கப் என்னடா இப்படி இருக்கு பார்த்து சொல்றேன் என்ன மாதிரி சரியா மேக்கப் போட மாட்டியா பாரு என்ன பார்த்து கத்துறான் ஹலோ டேய் ஷூட்டிங் முடிஞ்சோன்னு வாங்கடா பிஸியா இருக்கேன் 5:10க்கு போலான்னு இருக்கேன் வாமா உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும் தயவு செஞ்சு கிளம்பி போயிடுமா வாடா கணக்கா இன்னைக்கு எவ்வளவு திருண்ண டேய் மூடுடா அவனை மூட சொல்றா டேய் ஸ்ரீ எழுந்து மூடுறா டேய் என்ன பார்த்தா எப்படிரா இருக்கு உனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது கவுந்தடிச்சு படுத்துக்கும் ஏய் எவனா ஸ்கிரீனை மூடுடா டேய் சொல்றா மூடண்டா நானே மூடுறேன் ஏய் முதுகுடா போட்டி வெளிய வந்து ஏய் சிட்டி காலா அதனால டெய்லி என் தூக்கம் நாசமா போடுறா ஏன் தூக்கம் நாசமா போச்சுடா மூஞ்ச பாத்தியா மூஞ்சலி முக்கா டவுசர் போட்ட மாதிரி விஷம் கலந்துறியா அப்புறம் ஏன்டா இன்னைக்கு யாரை கொலை பண்ணலான்ற மாதிரியே முடிக்கிற ஓ மூஞ்சியும் அவனையும் எங்கடா பிடிச்சாரு உங்க அப்பா இவனை மச்சி என்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா உங்களுக்கு சிறந்த ஓவியருக்கான விருது கிடைச்சிருக்கு வாழ்த்துக்கள். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் எதையுமே விருதுக்காகவோ இல்லை பணத்துக்காகவோ பண்றது டேய் என்ன ரேஷன்ல கிருஷ்ணன் நின்றுக்கிற சீக்கிரமா பெஞ்சிட்டு வா. டேய் பேசாதா வர மாட்டேங்குது. டேய் அவனை பற்றி தான் தெரியும்ல வாண்டா தேய்ச்சி விட்றா அதான் வரல மூட்டு ரொம்ப எல்லாம் இவனுக்கு மூடு வழக்கம் இருக்குது. உங்க ஓவியங்கள் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. நீங்க கலர்ல வரையவே மாட்டீங்களா? என்னுடைய ஓவியங்களில் கலர்ஸ் இருக்கு. என் வாழ்க்கையில் நடக்காத விஷயங்களை நடக்கணும்னு நான் ஆசைப்படுற நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நான் கலரில் தான் வரைஞ்சிருக்கேன். நான் அந்த ஓவியங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னடா அங்கிள் காலையிலே ஒரு பொண்ணோட கலரில் போட்டுருக்காரு. பொண்ணு சும்மா பண்ணு மாதிரி இருக்குடா. ஜாம் வாங்கி தரேன் தடவி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கிறியா? சும்மா தன்னோட சைடில் இருந்து பார்த்தா சமந்தா பாக்ஸ் மாதிரியே இருக்கடா. டேய் பெண்ட் எடுக்காத சைக்கிள் பாக்ஸ் மாதிரி இருக்குது இது சமந்தா பாக்ஸா? ஆனால் ஒன்று மச்சான் பொண்ணை பொழுத்து போட காட்டினா உடனே விட்டு வைக்க மாட்டேன்ல சார். கொஞ்சம் சைலண்டாக இருங்க. ஆடியோ பிக்கப் பண்ணும். என்ன பிக்கப் பண்ணும்? ஆடியோ பிக்கப் பண்ணும். பிக்கப் பண்ணு அவன் பிக்கப் பண்ணும். சரிம்மா தேங்க்யூ. உங்கள் மைக் டேய் போதும்டா. என்னப்பா இவ்வளோ காலங்கத்தால 10 மணிக்கே எழுந்துட்டீங்க? இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அங்கிள். அதான் அந்த பொண்ணு யார் அங்கிள்? எங்கேயோ பார்த்த மாதிரி இந்த அவார்டு வாங்கின இல்லையா? அங்கிள் தயவு செஞ்சு சொல்லாதீங்க அங்கிள். ஏன்பா? நம்ம தெரு முனையில குப்பை விருகிற ஆயா இருக்க அது செல் நம்பர் வாங்கி வச்சு நீ க்ளீன் த ரோடான்னு மெசேஜ் அனுப்புறான். இந்த 15 வருஷத்தில் எதுவுமே மாறல. ஒரு விஷயத்தை தவிர நான் எங்கள் அப்பா கூட பேசுறதில்ல. போகலாம். Shake it up, the sexiest, hottest man alive. ரொம்ப வித்தியாசமா. So funny. Nice execution. Bravo. Get it? Bravo. நீங்க ரொம்ப talented. Guys உங்களுக்கு ஒரு பெரிய ஏர் கொடுக்க போறேன். அத நல்லா பண்ணிட்டீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல வர்க் பண்ணலாம். எங்க ஆபீஸ்ல இருந்து பிரியா உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுவா. 1 செகண்ட். டார்லிங் கொஞ்சம் பிரியா வர சொல்லு ப்ளீஸ். கிளையன்ட் பக்கம் வெளிய போயிருக்கா சன்னி. ஓகே அவங்க இல்ல. அவ வந்த உடனே உங்க ஆபீஸ்க்கு வர சொல்றேன். இந்த ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் பிரியா உங்க கூடவே இருந்து ப்ராஜெக்ட் ஃபுல்லா கோஆர்டினேட் பண்ணுவா. ஆக்சுவலி சனி இந்த பொண்ணு என்ன ஏதாவது பிரச்சனையா? நோ 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 சார். ஏய் என்ன சார்னு கூப்பிடாத சனின்னு கூப்பிடு. ஓகே சனி. குட். ஓகே டேக் கேர். தேங்க்யூ. பை. பாய்.
ஹேட்ல ரொம்ப செக்ஸியா இருக்க. டேக் கேர் செக்ஸி ராவோ. டேய் மச்சான் அந்த சன்னினடா பச்சையா தொடைய ரிலாக்ஸ் தரவா. மச்சி. அவன் பெரிய ஆள்டா. அவன் எங்க கை வச்சாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அட்ஜஸ்ட் பண்ணிக்க நான் ஐட்டமாடா. ஏய் மச்சி அவன் பொண்ணுலாம் அனுப்புறேன்னு சொல்றான், அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா. டேய் அவன் பொண்ணு அனுப்பிச்சாலும் சரி தயவு செஞ்சு அவன்கிட்ட என்ன அனுப்பாதீங்க. குழந்தைங்க இந்த பால் சோறு பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டான். மச்சான் அவன் தடை விடண்டா. ஏய் சி கம்னரு. டேய் அந்த ஆள் கிட்ட வேலை பார்க்கறது எல்லாம் பொண்ணுங்க தான். அவன் எந்த பொண்ணு அனுப்பிச்சாலும் நான் பாத்துக்கிறேன். ஏய் மச்சான் அந்த சன்னி உன்னை ஒன் சைடா லவ் பண்றான்டா. ஆமா மச்சி, அடுத்த வாட்டி ஒரு பொண்ணு தொட தர்ற மாதிரி ஷார்ட்ஸ் போட்டுனோடா. டேய் ப்ராஜெக்ட் ஓகே ஆகிறதுக்கு நான் ப்ராஜெக்ட் போல. தம்பி டாய்லெட்ல கூட அமைதியா இருக்க விட மாட்டியா? யார் அவன் இவ்வளோ டென்ஷன் ஆவறானே? டேய் என்னடா புறம்போக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற? ஏன்பா இப்படி எட்டி பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? ஏண்டா உனக்கு வெக்கமா இல்லையா? கக்கூஸ்ல உட்காந்து லைப்ரரி மாதிரி புக்கு படிச்சுட்டு இருக்கிற. சைட்ல வேற வாட்டர் பாட்டில், சாப்பிட்றதுக்கு பாப்கார்ன் வேர்க்கடலை எதனா வச்சிருக்கிறியா? மச்சான் இங்க வந்து பாரு, ஆமா ஆய் போட மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறான். இறங்கிவாடா. இரு தண்ணி மட்டும் தள்ளி ஊத்திட்டு போறேன். மச்சான் தண்ணி மூடுறா. ஒரே ஒரு அரை ஜூஸ் தான் கிளம்பிடலாம். ஏண்டா பாட்டி தானே போறோம், அங்க போய் குடிக்கலாம்ல. ஹாய், இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா பார்ட்டிக்கு போலாமா? யா நோ ப்ராப்ளம். எக்ஸ்கியூஸ் மீ? No babe, just some joker in the store. That's okay. Go on. Yeah. கடையில் இருக்க பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரி. டென்ஷன் ஆகாத மச்சான். நான் வேணா உனக்கு ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன், கட்டி பிடிச்சின்னு சுற்றி நிறேன். எப்போ பார்த்தாலும் காஞ்சலவே இருக்கிற. ஆமா உண்மையிலே பில்லு போட நிற்கிறியா இல்லை சும்மா இந்த ஆன்டி பார்த்து பக்கத்தில் நின்றுக்கிறியா? மச்சான் இருடா மச்சான், நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்துருந்தீங்கன்னா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன்டா. அதுவே மழை நனைஞ்ச அட்டை பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதை போய் சொல்லி விட்டுட்டு இருக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சொன்ன? என்கிட்ட பேசுறியா இல்லை ஃபோனில் வேற அவங்க முடியாது பேசுறியா? உன்கிட்ட தான்டா பேசுறேன். டுபுக்கு. ஏய் டுபுக்கா? ஏய் உன் மூஞ்சில மேக்கப் கழுவிட்டு பாரு, ஸ்கூல் வாசல்ல மாங்காய் பத்து வைக்கிற ஆயா மாதிரியே இருப்ப. என்கிட்ட வச்சுக்காத. ஏய் ஓவரா பேசுற நீ. உன் மூஞ்சி இருந்தா ஓனானுக்கு ஸ்பைக் விட்ட மாதிரி இருக்கு. ஏய் என்னடி சட்டையில கை வைக்கிற? மாவல அப்படியே ஒன்னு விட்டேன்னு வச்சு வீங்கிடும். ஏய் என்னடி ஆம்பளன் பார்த்து மேல கை வைக்கிற? ஏய் ஏய் யார் மேல கை வைக்கிற? ஆனா ஒண்ணுடி, உனக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு உன் சொல்லாம ஓடி போயிடுவான். சத்தியமா உங்களுக்கு கல்யாணமே நடக்காது. ஏய் அவன் மேல கூட மூடி கல் வச்சுடா. என்ன ஒரு முடிவுல தான் இருக்க போல இருக்கு. என்னடா இவனுங்களா 7-8 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம பாக்குறோம். அதுவும் இந்த மாதிரி பார்ட்டின்னா தான் ஆட்டின்னு வந்துடுறானுங்க. எப்போ லாஸ்டா அந்த ஒண்ணா எல்லாரும் டூர்ல தானே பார்த்தோம். ஆமா மச்சான். மச்சான் இன்னைக்கு எல்லாரும் கூட சேர்ந்து கபாலம் கலங்கற அளவு குடிக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா மச்சான். மச்சான் சான்ஸே இல்லடா. காலேஜ் டைம். Hola gente, mueve tu cuerpo, ese soltar acá alrededor, será un 3, rompe la pio, tostada y embárgalo ledo. Mamma Maria, Titanic y Portugaria. Mamma Maria, cheers பண்ண கிளாஸ் தடியா. ஃப்ரீயா விடுறா. வாச்சுலா ஒரு மனுஷனா அதே மனசுல நினைச்சிட்டு இருக்க. எதுக்குடா சியர்ஸ்? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்கா? என்ன மச்சி இப்படி கேட்குற? வேற எதுக்காக சேஸ் பண்ணுவோம்? ஐயோ இவனுங்க ரொம்ப நேரம் ஆகுவானுங்க போல. மச்சி கூலிங் போயிடும்டா, குச்சின்னே பேசலாமே. யோசிச்சு பார்த்தா கரெக்டாக தான்டா இருக்கு. நியூ ஃபிகர்னு சுற்றிட்டு இருக்க. நீ கல்யாணம் பண்ணிடுவல்ல?
மச்சான் லேடிஸ் செருப்பை பார்த்தாலும் அது மேலே கொஞ்ச நாள் ஏறி நின்றுட்டு வரான்டா. அவங்ககிட்ட போய் இதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்கிற. ஏற்றி விடுறியா? டே மச்சான், எத்தனை பொண்ணு கூட சுற்றினாலும் யார் கூடயும் லாக் ஆக மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? நீ அப்படி தான்டா சொல்லுவ. மச்சான், நீ என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துறடா. டேய், உனக்கு அவ்வளோதான் என் மேலே நம்பிக்கையா? ஆமாண்டா, உன் மேலே எனக்கு அவ்வளோதான் நம்பிக்கை இந்த விஷயத்தில். ஐயோ, வேதாளம் மறுபடியும் வெங்காயம் அறியறது. நீ குச்சி கீச்சாமா தான். டேய், நம்ம நட்பை விட எனக்கு எதுவுமே பெருசு இல்லடா. சத்தியம் பண்ற மச்சி, சாவர வரைக்கும் நான் கல்யாணமே பண்ண மாட்டேன். இப்படியே தான் இருப்போம். சத்தியம் பண்ணுடா. டேய், அதுக்காக லூஸ் மாதிரி இப்படியேடா அறுத்துப்ப. என்னடா பாக்குற? இனிமே நீ தான் என் கேர்ள் ஃப்ரெண்ட். டேய், இன்னும் என்னடா பாக்குற? அவன் நரபலி கொடுக்கறதுக்குள்ள சத்தியம் பண்ண மச்சான். சத்தியம்டா, சாகர வரைக்கும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கூடாது. ஆமா மச்சான், இப்படியே மொட்டை பசங்களாவே இருந்துரும்டா. ஐ லவ் யூ மச்சான். போய் கதவை திறங்கடா. ஏய் பேபி, போய் யாருன்னு பாடுறா. யாரா? நேற்று நைட்டு குடிச்சிட்டு போலீஸை போட்டு அடிச்சிய அவங்க தான் உனக்கு தேன் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். போய் பாரு. போலீஸா? நான் எப்படா போலீஸ் அடிச்சேன்? தூக்கம் தெளிஞ்சிடுச்சுல, அப்படியே போய் கதவு திறந்துரு மச்சி. சிமெண்ட் மூட்டை போய் நேரா தூக்கி போறேன். சிலிண்டர் நீ மாட்டினியா? நான் சொன்ன திறக்க மாட்டியே. வீட்டுல விருந்தாளிகள்லாம் வந்திருக்காங்க. போயிட்டு அப்புறமா வா. போயிட்டு அப்புறம் வரதுனா பொங்கலுக்கு பொங்க நான் வந்திருக்கேன். உன்னை பார்க்க பையன் வர மாட்டேன். வேற யார் வந்திருக்கிறா? டேய் ஸ்ரீ, அவன் ஃபோனுக்கு மேலே ஃபோன் அடிச்சிட்டு இருக்கான். என்ன பண்ணுறீங்க? வா போகலாம். மச்சான், மதுரையிலேருந்து எங்கள் அம்மாவுடைய அண்ணன் சோமு மாமா பொண்ணுக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருக்காங்க. ரெண்டாவது பொண்ணை நான் கட்டிக்கணுமா அவகிட்ட பேச சொல்லி எங்கள் அம்மா ஒரே டார்ச்சர். உனக்கு தான் பொண்ணுங்கிட்ட பேசுறதுன்னா பொறிகளை சாப்பிட்ற மாதிரி ஆச்சு. அப்புறம் என்ன? அவன் மூஞ்ச பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. மாப்ள, அது யாரு? உங்க ஃப்ரெண்டா? இவன் யாரா? பர்மா பஜார்ல பிட்டு படம் விற்கிற மாதிரி இருக்கா? நீ போய் பொண்ணு மூஞ்சில காரி துப்பு, நான் இவன் மூஞ்சில காரி துப்புறேன். சீக்கிரம் வா. அப்பே, உன் பேர் என்ன? பேபி. பேதியா? யாரும் கிட்ட கழுவி. பேதி இல்ல, பேபி. பேபியா? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பேரா வைக்கிறாங்க. அந்த காலத்துல என் புருஷனுக்கு பேர் வச்சது முனியாண்டி. உன் புருஷனுக்கு முனியாண்டின்னு வைக்காம பின்ன முகேஷ் அம்பானின்னு வைப்பாங்க. தம்பி, பிறக்கும் போதே உனக்கு பேபின்னு பேர் வச்சுட்டாங்களா? இல்ல, போன பொங்கலுக்கு தான் வச்சாங்க. எடுத்துக்கோங்க. என்ன தங்கச்சி இது? புதினா சட்னி அண்ணே. இப்படித்தான் நான் ரோட்ல போறப்போ பச்சை ஒண்ணு இருந்தது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேலை நான் அதை பிதிக்கல. கடைசியா சொல்றேன். என்ன மாமா? என்ன உனக்கு சுத்தமா பிடிக்காது? பரவாயில்ல மாமா. தம்பி, என் மாப்பிள்ளையோட சேர்ந்து ஆட் எடுக்கிறீங்களே, கடைசியா என்ன ஆட் எடுத்தீங்க? டீ ஆடு. அடுத்து எப்ப எடுப்பீங்க? சொந்தக்காரங்களாம் சொல்லி அமைச்சிருக்கிறோம். எல்லாரும் எப்போ வராங்களோ அப்போ எடுத்துருவோம். யோ, ஆனா டெட் பாடியா? ஆடு எப்போ வருதோ அப்பதான் எடுக்க முடியும். நான் ஒரு பொறுக்கி, பொம்பளை பொறுக்கி, ஓகே மாமா. பொறம்போக்கு, உலகத்துல கேவலமான காரி துப்புற கேரக்டர். மச்சான் கிட்ட எனக்கு பிடிச்சதா உங்க பையனை உங்க கேரக்டர் படியே வளர்த்துருக்கீங்க. டேய் ஸ்ரீ, இங்க உட்கார முடியல, வாடா. மாட்டு சனி நக்கி பார்த்தது, கழுதப்பிய மெரிச்சு பார்த்ததெல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. மச்சி, அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் ஒரு அட்டை பாக்ஸ் பார்த்தோமே, அந்த பொண்ணு அசோகோட தங்கச்சி மச்சான். அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிட்டா. இதுக்கு நான் செவுத்திலே மூட்டிப்பேன். என்ன விடு. இது பிரான்ஸ்ல நம்பர் 1 ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வீக் இதே ப்ராடக்ட்டை இந்தியாவில் லான்ச் பண்றாங்க. இந்தியாவில் இருக்கிற 15 to 25 ஏஜ் குரூப் பொண்ணுங்களுக்கு டார்கெட் பண்றாங்க. பொதுவாக எல்லா பொண்ணுங்களுக்கும் காதல் மேல நம்பிக்கை இருக்கும், இன்க்ளூடிங் மீ. ஸோ கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி கான்செப்ட் இருந்தாதான். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்க்கு ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கோம்.
டூயட். Shall I proceed? Go ahead. ஒரு பொண்ணும் பையனும் பாத்துக்கறாங்க. பார்த்த உடனே காதல். பார்த்த உடனே வரதுன்னா மெட்ராஸ் ஐயா மச்சான். ஸோ காதலுக்கு இதெல்லாம் பழைய கான்செப்ட். பாகவதர் பாஷா பட்டில் நினச்ச மாதிரி இருக்கும். பழைய மாவு. இது வேலைக்கு ஆகுதுங்க. இது சன்னி அப்ரூவ் பண்ண கான்செப்ட். நாங்கள் சன்னிக்கிட்ட பேசிக்கிறோம். One minute. ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே. அவங்க அப்படிதாங்க. அவங்களுக்கு காதல்னா என்னன்னே தெரியாது. பொண்ணுங்க கிட்ட பழகி இருந்தா தானே பொண்ணுங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு புரியும். பங்களா கூர்க்கா மாதிரி அந்த பொண்ணை மடக்கி என்ன மச்சான் பேசிட்டு இருக்கிறான்? வேற என்ன, நம்மளை பற்றி தப்பாக தான் பேசிட்டு இருப்போம். அநேகமாக அவன் ஒரு ஜொல்லுக்கு நம்ம நீச்சல் அடிச்சுருந்தா வெளியே போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இருங்க, நான் போய் சண்டை போட்டு உங்கள் ஐடியா நல்லா இருக்குன்னு புரிய வைக்கிறேன். ப்ளீஸ் வேணாங்க. ஆனா நீங்க தப்பா நினைக்கலனா நான் உனக்கு கேட்கலாமா? ஷுவர். இல்ல கௌதம்க்கு காதல்லாம் பிடிக்காதா? அவனுக்கு பொண்ணுங்களே பிடிக்காது, அப்புறம் எப்படி காதல்லாம்? ஏன் அப்படி? அவங்க ரெண்டு பேர் அவங்க பொண்ணுங்களை பத்தி கேர் பண்ண மாட்டாங்க. உள்ளவாடா. என்னதான் கூப்பிடுறோம், இருங்க கேட்டுட்டு வரேன். டேய் அசிங்கமா பண்ணாதீங்கடா. டேய் எங்களை பத்தி என்னடா தப்பா பேச? ஒன்னும் சொல்லுடா, அட்வைஸ் தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஐடியா நல்லா இல்ல, இன்னும் கொஞ்சம் பெட்டரா யோசிக்கணும். அதை பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்களா? உண்மையை சொல்டா. சத்தியமாடா. சட்டை பிடிச்சா சொல்ல மாட்டான். ஓ கியர் பாக்ஸ் காலி. இதுக்கப்புறம் வண்டி நீ தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணணும். பெல்லு வேலை செய்யணுமாமா? போடா எக்ஸ் கூட்டினே போ. கோயில் மணி. என்னங்க கையை முறுக்கிட்டாங்களா? கையை மட்டும் முறுக்கி இருந்தா பரவாயில்லைங்க. ஹலோ கண்ட்ரோல் ரூம், கண்ட்ரோல் ரூம். போலீஸ்டா. போ போ போ, சட்டத்தை மதிய. வண்டி நிறுத்து. கண்ணாடி இருக்கு. எங்க இருந்து வர? பொழுது போச்சே, உங்களாம் வீட்டில் தேட மாட்டாங்க. பேப்பர்லாம் இருக்கா? ஏன் காலைல படிக்கலையா? இல்லையா, வந்ததுலேருந்து ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க. தண்ணி அடிச்சிருக்கியா? எங்க வாய ஊது. அது ஏன் சார் இங்கிலீஷ் படத்தில் கிஸ் அடிக்கிற மாதிரி இவ்வளோ கிட்ட வரீங்க? என்னடா சிரிப்பு வண்டி கிடக்க? வண்டி விட்டு இறங்கி கிடக்கு. என்ன இறங்க? எங்களுக்கும் சட்டம் தெரியும். ரூல்ஸ் பிரகாரம் டிரைவர் தான் குடிச்சிருக்க கூடாது. அவன் குடிச்சிருக்கானே. அவன் டிரைவர் இல்ல, ஓனரு. டிரைவர் குடிக்கல, அவர் மலைக்கு பெரியறாரு. வரேன் இரு. ரொம்ப திமிரா பேசுறேன் சார். அவனுக்கு ரொம்ப ஓவரா பேசுறானுங்க சார். ஏய் சன்னி 100 வாட்டி ஃபோன் பண்ணிட்டானே, லான்ச் பார்ட்டிக்கு டைம் ஆகுது. வட கிளம்பு. ஆடி கார்ல 3 பேர் நிக்காம போறானுங்க. குடிங்க. அப்பவே சொன்னேன், 500 ரூபாயில முடிய வேண்டிய விஷயம். இதெல்லாம் நமக்கு தேவையா? எப்படா என் பேச்சை கேட்பீங்க? நீ பேசி முடிச்சோன்னே கேட்போம். ஏய் சும்மா இருடா. பப்ளிக் எக்ஸாமுக்கு போகிற பையனோட அம்மா புலம்புற மாதிரி சும்மா புலம்பின்னு வச்சா அவளை பாரு. ஈஸி எரிஞ்ச மிக்ஸி டப்பா ஒரு வாரம் கழிச்சு தான் முடிப்பான் போல. பார்க்கறதுக்கு பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரி இல்லை? யாரு இவனுங்கள பார்த்தா பப்ளிக் டாய்லெட் வெளியில பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியுறானுங்க. இவனுக்கு தீவிரவாதிங்களா? கொஞ்சம் பாரு. ஏய் என்ன பார்த்தா பெரிய எடுத்து பசங்க மாதிரி தெரியுது. ஏய் உங்கள் பக்கத்தில் யார் நின்னாலும் பெரிய எடுத்து பசங்க மாதிரி தானே தெரிவாங்க. கழுவாத மூஞ்சிங்களா? இரா நான் கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணி நம்மளை வெளியெடுக்க சொல்கிறேன். ஏய் யாருக்கு ஃபோன் பண்ற? ஃபோன் பண்ற? அக்கா அண்ணன் சார், கவுன்சிலர் சார். சார் ஃபோனுக்கு இவனுக்கு ராசியில் மச்சி. சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு ஃபோன் சார். வருங்கால சூப்பர் ஸ்டாரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல, இனிமே தமிழ்நாடு ததுங்கிலத்தம் போட போகுது பாருங்க. எது நடந்தாலும் நான் பொறுப்புலாம். ஏய் முத்துன மூஞ்சி, என்ன பயங்கர ஆவா சார். இது யாரு சூப்பர் ஸ்டார் வருங்காலம்? இவரை தெரியாத? மினிஸ்டரோட புள்ள, பேரு கரண்ட். பார்ல ஸ்டோரி கேட்க சொல்ல போலீஸ் ஸ்டோரி ஆகி இங்க வந்துட்டாரு. பெரிய ஆக்டர். ஓ குடிக்கிற கேப்ல கதை கேட்கறனாயா? ஆக்டர் எந்த தைரியத்துல இந்த கரண்ட் மேல கைய வச்சாங்க? இது பத்திரப்பண்டு கரண்ட் கட்டு அந்த இதுல வச்சிருப்பாங்க. ஆக்டர்னு சொன்ன டிராக்டர் ஓட்டுற மாதிரி இருக்கான். ஓ இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? அண்ணே டென்ஷன்
டென்ஷன் ஆகாதானே? இந்த மாதிரி போலீஸ் கிட்ட மாட்டினா யூஸ் ஆகும் தான் என் பிரெயினை யூஸ் பண்ணி உங்களுக்காக மிக்ஸ் பண்ணி இதை எடுத்துட்டு டேய் இது அங்க வெயிடா. டேய் என்னடா சரகு மிக்ஸ் பண்ணி டேக்ஸ் முள்ள எடுத்துன்னு வந்துருக்கிற? ஐயோ நீங்கள் ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஆமாம் அவனுங்கெல்லாம் யாரு? முள்ளு போதாரில் கள்ள சாராயம் காசுற மாதிரி இருக்கிறானுங்க. அண்ணன் கிட்ட கதை சொல்றதுக்கு கைதாய் வந்திருக்காங்க. ஓ அவ்வளோ பெரிய தியாகிங்களா? டைட்டானிக் ரேஞ்சில் ஒரு கதை வச்சிருக்கண்ணே. டைட்டானிக் படத்தில் வர தாய் கிழவி தண்ணியில் செயினை போட்டுச்சுல, அதை கண்டுபிடிக்கிற இந்திய ஆஃபீஸரு நீங்க தானே கதையில. அண்ணே அது கிடைச்சதா கிடைக்கலையா அதுதானே கிளைமேக்ஸு. ஓ வாரே வா வாரே வா 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 கேள்வி வாயா. கூட்டத்தில் செயின் எடுக்கிற மாதிரி மூஞ்சி வச்சு நீ செயினை வச்சு பாட்டுக்கிறியா? படம் போடா போ வெளியே போ. ஏய் எங்க வெளியே போகிற வெளியே உள்ள போ உள்ள போ உள்ள போ 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 உள்ள போ. சார் என்ன மேட்ரு போட்டு எடுக்கிறானு சார், அதான் விசாரிச்சு. தேங்க்யூ சார். என்னடா போனவனை காணோம், போலீஸ்காரங்க உள்ள வச்சு கும்பிட்றானுங்களா? ஏய் அப்படின்னு என்னதான் நடிச்சு கீஸ் 2 படம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல இவரு தான் டைரக்டரு. ஹாய் யாரா இவன்? கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இப்படி இருக்குது. வேஷம்லாம் போட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போகிற குழந்த மாதிரி கொண்டு வந்துடுறீங்க. டைரக்டரா என்ன பண்ணுவீங்க சார்? இவருக்காக இந்த உலகத்தில் முறையா ஒரு கதக்கலையும் ஒரு கராத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலையை உருவாக்கி வச்சிருக்கேன். மிக்சிங்க சோடா ஊத்துனியா? சரி சொல்லு சொல்லு. அந்த கலையிலிருந்து இப்போ ஒரு சாம்பிளை எடுத்து காட்டுட்டுமா? சாம்பிளா? என்னடா புடவை வைக்கிற மாதிரி எடுத்து காட்டுவான்றான். சரி காட்டுங்க காட்டுங்க காட்டுங்க. இதுனா போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? எழுந்திருக்கடா. போலீஸ்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரம் போச்சா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். ஏய் மச்சான் உள்ள நிறைய பைத்தியம் வாய செம காமெடியா இருக்கு. இது என்ன போலீஸ் ஸ்டேஷன் என்ன நினைச்சீங்க? நீங்களாம் எப்பறம் நாட்டுக்கு நல்ல பேர் வாங்கி தர போறீங்க? ஏன் இந்தியான்றது நல்ல பேர் தானே சார்? என்கிட்டே வா பிச்சு போடுவான். வீட்டுக்கு ஃபோன் பண்றேன். வீட் நம்பர் சொல்லுங்க சார். ஓ வீட்டுக்கு ஃபோன் பண்றானா? மச்சான் ஃபோன் பண்ணு. யோ ஏட்டே போனை கொடு. அவங்க வீட்டில் உள்ளவங்களை ஃபோன் பண்ணி வர சொல்லு. சரி சார். போலீஸ் ஸ்டேஷன்லாம் வர முடியாது. ஏடா போன? எங்க அப்பா வேலைக்கு ஆக மாட்டார். அங்கிளுக்கு ஃபோன் போல போடு மச்சான். ஏய் டீ சாப்பிடுறியாடி? இந்தா. அதையே சாவடிக்கணும்டா. லூசு டேபிள் உடைச்சிருப்பாடா. இவனுக்கெல்லாம் இதுரா மச்சான். அது ஈரடா. சுகர் வந்து செத்து போனா உன் தாத்தா அவன் தான் ஈயா வந்து கலாய்க்கிறான். டேய் சும்மாறா, ஏன் டென்ஷன் ஆகுற? அந்த ஈய மென்டல் ஆக்கி தெரு தெருவா சுத்த விடலாமா? கமான். அந்த ஈ உட்காரும்போது 3 பேர் ஒரே டைம்ல அது காதுகிட்ட போய் ஆன்னு கத்தலாம். இப்பலடா அது வந்து உட்காந்த உடனே அது எப்படியும் மேட்ரு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும். அதனால அதை அப்படியே கண்டுக்காம வேற எங்கேயோ பார்க்குற மாதிரி பாருங்க. போ போ மச்சான். ஷூட்டிங் உள்ள நடக்குது, இங்க லைட் பாக்குற. தெரியல மச்சான், குயிலுக்கு கூலிங் கிளாஸ் போட்ட மாதிரி. கேரவன்ல இருந்து ஃப்ளோருக்கு ஒரு 400 அடி இருக்கும். 3 நிமிஷம் 2 செகண்ட்ல வந்துடலாம். கார் பார்க்ல இருந்து ஃப்ளோருக்கு ஒரு 7 செகண்ட்ஸ்ல வந்துடலாம். ஒரு 4x4 டோர் இருக்கு. உள்ள போனா ஆல் வெரி குழப்பம். பேக்ல போ. யார் நீ? ஷூட்டிங்ல ஷூ திருடுற மாதிரி. ஓ ஷூ அப்படிதான் அடிக்கிறியா? கம் ஆன் மேன், ஐ அம் சோனியாஸ் மேனேஜர். அப்புறம் ஏன்டா கார்ப்பரேஷன்ல வேலை செய்யற மாதிரி ரோட் அளந்துட்டு வர? எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணோம். ரொம்ப பேசினா வாய் கொடிக்கும். இங்க பேபி யாரு? ஓ யூ ஏதோ ஃபிகரா இருக்குன்னு நினைச்சேன். இட்ஸ் ஓகே. சோனியாக்கு லஞ்சுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அவங்க சப்வேல தான் சாப்பிடுவாங்க. சப்வேல பிச்சைக்காரங்களா இருப்பாங்களே, கேரவன்ல சாப்பிட சொல்லு. ஏய் நான் சப்வேன்னு சொன்னது சப்வே கடை மேன். ஓ மை காட், தட் சப்வே. ஓகே. ஏய் டால் மேன், கேரவன் பாத்ரூம்ல தண்ணி வருமா? ஏண்டா பாத்ரூம்ல தண்ணி வர பின்ன தக்காளி ஜூஸ் ஆவறோம். ஏய் யூ அன்ப்ரொஃபஷனல் லோக்கல் பாய். மேனேஜர் கிட்ட பேசுற மாதிரியா பேசுற? ஐ டாக் டு சனி. ஐ டாக் மச்சான். என்னடா எப்படா ரோல் பண்றது? யாரா இவன் இந்த எலி மாதிரி? அவ்வளவு நல்லா வருகிறான். இவர் தான் சோனியாவோட மேனேஜர். இவர் அச்சாதான் அவங்க கிளம்புவாங்களாம். யா சோனியா ஃபோனுக்கு தான் வெயிட்டிங். என்னம்மா 11 மணி ஆகுது. ஹலோ பிரதர்,
நீங்க கூப்பிட்டோன்னு வரதுக்கு சோனியா என்ன நாய்க்குட்டியா? ஷீ இஸ் இன்டர்நேஷனல் பிஸி மாடல். ஏன்னா இங்க செட் ரெடி இல்ல, கேமரா அடி ரெடியில் ஆயா வாய் மாதிரி ஆகும். நீங்கள் அவங்க ரிலேட்டிவ்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் தான் டாக்டர். இப்போ எப்படி? நத்திங் டு வரி. நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு. அர்ஜென்ட்டாக பிளட் தேவைப்படுது. பிளட் பேங்க்லேருந்து பிளட் வரதுக்கு நேரம் ஆகும். ஓ பாசிட்டிவ். ஏய், நீ ஓ பாசிட்டிவ் தானே? இல்லை மச்சான், ஓ பாசிட்டிவ். ஓ பாசிட்டிவ் தான். கம் ஒன்றும் பயமில்லை டாக்டர். 5 மினிட்ஸ். டாக்டர் வேணாம் டாக்டர். ஓ பாசிட்டிவ் ஓட்கா பாசிட்டிவ் ஆயிடுச்சு. லைட்டாக சாப்பிட்டேன். பொறுக்கி பசங்க தான் தண்ணி அடிப்பாங்க. உனக்கு பாதி லிவர் டேமேஜ் ஆகிருக்கணுமே. இந்நேரத்துக்கு வயிற்று வலி வந்திருக்கணும் உனக்கு. அதெல்லாம் இல்லை டாக்டர், வேற ஒரு பிரச்சனை தான் இருக்கு. என்ன? இது லுங்கிய பல்ல கட்சின்னு ஜெட்டி கட்டும் போது கொட்டாய் வருது. வராமல் இருக்க டானிக் எதுனா இருக்கு டாக்டர்? ஸ்டூபிட். என்ன சிரிப்பு? போயா உள்ள. பின்ன என்னவோ அவன் சரக்கு வாங்கி கொடுத்தா மாதிரி டென்ஷன் ஆகிறான். டேய் ஏந்திரா, அவன் ஒருத்தன் மேலே செஞ்சு. ஏன் பேபி, நான் செத்தா எனக்கு தாஜ்மஹால் கட்டுவியா நீ? இடம்லாம் பார்த்தாச்சு செல்லம். நீ செத்த உடனே வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எல்லாரும் இருக்கிறப்ப இடுப்பு கிடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? நல்லா சொல்லுங்கம்மா, நானும் சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. மாப்பிள்ள ஏன் டைம் போல இருக்கு. உங்களுக்கு இடுப்புடா ரொம்ப பிடிக்குமா? நானும் இந்த ஏரியால ரொம்ப வீக். ஹலோ, எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? எங்க இருக்கே நீ? அன்னைக்கு ஒரு நகை கடையில் வைர நெக்லஸ் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னல. ஆமா, நான் கூட அப்புறம் வாங்கி தர சொன்னேன். ஆமா ஆமா, ரெட் டைமண்ட் NEC ஜுவல்லர்ஸ் கரெக்ட்டா? அந்த கடைக்கு எதிர இருக்கிற ஒயின் ஷாப்ல சரக்கு அடிச்சு வச்சுக்கிறேன். என்ன விஷயம் ஆச்சுல? ஐ பரு. ரோசின்றது யாரு? அது என் ஃப்ரெண்டு வீட்டு நாய் பேரு. அந்த நாய் காலையில ஃபோன் பண்ணிச்சு. ஏய் மச்சி, ஏய் ஏன்டா இவ்வளோ லேட்டு? டேய், ராத்திரி வெளியே போக கூடாதுன்னு பொண்டாட்டி ஒரே டார்ச்சர். சரி அதை விடு, நீ எப்படி இருக்க? இருக்க மச்சான், எப்போ பார்த்தாலும் ஒரே இம்சை. சரகடி கூட சொல்லி சத்தியம் வாங்கிட்டா. அது மட்டும் இல்லை மச்சான், உனக்கு நான் முக்கியமா இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா? இதேதான் மச்சான். டேய் சோனி இப்போ குடும்பஸ்தன். ஆமாம் மச்சான், அவள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு கட்டிட்டு இருக்கிற புடவைக்கும் கடையில் இருக்கிற புடவைக்கும் கலர் காம்பினேஷன் என்னன்னு மனசுக்குள்ளே நினச்சி பார்க்குறா மச்சான். ஆனால் நமக்கு காலில் போட்ட ஜெட்டி கலரே என்னன்னு மறந்து போயிடுது. ஆமாண்டா, எனக்கும் வீட்டில் அப்படிதான். டேய் ஹலோ செல்லம், இன்னைக்கு ராத்திரி என்ன டின்னர்? ஒரு டம்ளர் விஷம். ஓகேம்மா, நான் வர லேட் ஆகும், நீ சாப்பிட்டு படுத்துருஎன்ன? கழுவுக்கு ஆயில் போடணும், பயங்கர டைட்டாக இருக்கு. தண்ணி அடிச்சிருக்கியா? குடித உன்ட்ட சத்தியம் பண்ணிட்டேனுமா? ஆப்பிள் எடுக்க வந்து செல்லம். பயங்கர பசி, அதான். நீ மிக்சிங் ஆச்சுன்னு தெரியல, எப்படி முருகுதுரா? அப்பா எப்படியாவது ரூம் உள்ள போயிடணும். யாரெல்லாம் தப்பு தப்பாக கோணையா மாட்டுறது? ஹலோ மச்சி, என் பொண்டாட்டி தூங்கிட்டா. மச்சி என்னடா? டேய் இன்னொரு ரவுண்டு சரக்கு வரியா? சரகடி இதை விட்டு ஒரு வாரம் ஆகுது. பொண்டாட்டி இப்படிலாம் என்ன, அதான் அப்படியே சைடு இது டோட்டலாக இப்போதான் அடிச்சோம். டேய் வா. ஹலோ, தண்டல் அடிச்சது அந்த ஆர்ம்ஸ்லாம் டைட்டாகும்.
அது எக்ஸசைஸ் பண்ணது ஒரு டயர்டாக இது டீ கிடைக்க மச்சலாம். ஓகே. சக்கரை இங்கே இருக்குது அதான். பார்த்தா இன்னும் தருது. நீ சாப்பிட செல்லம் டீ நீயே ஓகே. நீ திருந்தவே மாட்டியா? என்ன திருந்தனா? பொண்டாட்டி பேச்சை கேட்டு குடிய விட்டுட்டு திருந்தி ஒழுக்க மாறேறேன். திருந்தணுமா அம்மா? நான் என்ன திருந்தனா? எது திருந்தனான்னு நான் என்ன தப்புன்னு